தேடி தேடி சென்று சோறு தின்பதையும், தேவையே இல்லாமல் அவுட்டிங் என்ற பெயரில் ஊர் சுற்றுவதையும், நடுராத்திரியில் திரைப்படம் பார்க்கப் போவதையும், நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தில் ஈடுபடுவதையுமே இந்த தலைமுறையினர் வாழ்வியலாக ஆக்கி வருகின்றார்கள். உணவு திருவிழா என்று அறிவித்தால் காசையும் கொடுத்துவிட்டு தட்டை ஏந்தி கொண்டு யாசகம் கேட்பது போல் வரிசையில் நிற்கின்றது சமூகம். ஒரு நடிகன் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நள்ளிரவு காட்சிகளை வைக்கின்றார். அறிவை இழந்து குடும்பத்தோடு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகின்றார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையில் தூக்கி வைத்து வசூல் மன்னன் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த சமூகம். பேசத் தெரியாத குழந்தைகளின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம். இரவு 2 மணிக்கு மிட்நைட் பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது கௌரவமாகிவிட்டது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, ஸ்லோ பாய்சன் கொடுக்கின்றீர்கள். உங்கள் தலைமுறையை மலடாக்குவதற்கு மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ரீல 10ஓட 11 கடந்து போகாம முழுமையா பார்த்துட்டு உங்க மனசுல கேட்ட கேள்வி ஒண்ணு இருக்கு. அது என்ன நான் சொல்லட்டுமா? இப்போ நாங்க என்ன பண்ணணும்? அதானே நீங்களும் உங்களுடைய தலைமுறையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டாம இனி வரும் காலங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல ஐஸ்வர்யத்தோட, நல்ல சந்தோஷத்தோட இந்த 2025 நீங்க பாத்தீங்கன்னா அடையணும் அப்படின்னா, தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய சீனியர் வெல்னஸ் கோச், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 25 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெல்னஸ் கோச்சை பாத்தீங்கன்னா நீங்க மீட் பண்ண போறீங்க. அவர்கிட்ட இருந்து நான் இந்த சொன்ன இந்த 3 விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சரி, உங்களுடைய தலைமுறையும் சரி, இனி வரும் காலங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல மாட்டாம நம்ம லைஃபை ரொம்ப ஆரோக்கியமா நல்ல செல்வ செழிப்பா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அவருடைய 3 நாள் செஷன் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.